தந்தை, மைந்தன், தூய ஆவியாரின் திருப்பெயராலே ஆமேன். ஜெபம் பண்ண கடவோம். மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் புதிய கால வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மே மாதம் 3வது வாரத்தின் கர்த்தருடைய நாளிலே உம்முடைய சமூகத்துக்கு வருவதற்கு கர்த்தர் கொடுத்த ஜீவன், சுகம், பலன், வாழ்வின் அனைத்து நன்மைகள், ஆசீர்வாதங்கள், அருட்கொடைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுத்து இவ்வாராதனையிலே இல்லங்களிலிருந்து நாங்கள் கலந்து கொள்வதற்கு தேவரீர் கொடுத்திருக்கிற வாய்ப்புக்காக உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்மாவுமே வாஞ்சித்து கதறுகிறது என்று சங்கீதக்காரன் பாடுவண்ணமாய் இவ்வாராதனையின் மூலமாய் நாங்கள் உண்மை வாஞ்சித்து கதறுகிற அனுபவங்களை தந்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வாராதனிலே கலந்து கொள்வதற்கு தடையாயிருக்கிற பாவங்களையும் குறைவுகளையும் இயலாமைகளையும் தாழ்மையாய் உடைய சமூகத்திலே நாங்கள் அறிக்கை செய்கிறோம். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற நம்முடைய திருவார்த்தையின் அடிப்படையிலே நாங்கள் அறிக்கை செய்கிறோம். தொடர்ந்து உம்முடைய மன்னிப்பையும் நீர் தருகிற நிறை வாழ்வையும் அருளையும் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு கிருபைகளை தந்து தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். துதி, கனம், மகிமை அனைத்து மக்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இத்திருவிருந்து ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவருடைய தூய நாமம் ஆட்சியுறும்படியாகவும் நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலயன் 22வது பாடலை பாடுவோம். தூய தூய தூயா சர்வ வல்ல ஏறுமே தேவரீர்க்கு நாளும் சங்கீதம் என்கின்ற பாடல். பாமாலயன் 22வது பாடலை இவ்வாராதனைக்கு ஆரம்ப பாடலாக பாடுவோம்.
பரிசுத்த திருவிருந்து ஆராதனை. பிரியமானவர்களே, நாம் வீடுகளில் இருந்தாலும் அவருடைய மகிமையான பிரசன்னத்தை உணர்வோம். அடுத்தவர்களோடு பேசிக்கொண்டிராமல், மொபைல் பார்த்து கொண்டிராமல் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பெரியவர்கள், வாலிபர்கள், குழந்தைகள் யாவரும் அவர் சந்நிதியில் நம்மை தாழ்த்தி முழங்கால் படியிடுவோம். நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஜெபம் செய்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்றும் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமேன். சுருக்க ஜெபம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். ஆமேன். தேவன் திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன: உன் தேவனாய் கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவி அருளும். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருப்பான ஒரு சுரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவள் நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவி அருளும். உன் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவி அருளும். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாய் கர்த்தருடைய ஓய்வு நாள். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவி அருளும். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்டில் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவி அருளும். கொலை செய்யாதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவி அருளும். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவி அருளும். களவு செய்யாதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவி அருளும். பிறனுக்கு விரோதமாக பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவி அருளும். அவருடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. அவருடைய மனைவியையும் அவருடைய வேலைக்காரனையும் அவருடைய வேலைக்காரியும் அவருடைய எருதையும் அவருடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்கள் இதயத்தில் பதித்திட வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிற்கான சுருக்க ஜெபம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, சமாதானத்தை கூறி
நற்செய்தி அறிவிப்பவருடைய பாதங்கள் எத்தனை அழகானவை என்ற வேத வசனத்தை நினைவு கூர்ந்து உம்மை போற்றுகிறோம். நாங்களும் நற்செய்தி பணியில் பங்கு பெறவும் நடமாடும் நிருபங்களாக வாழவும் கிருபை தாரும். அருட்பணியின் வழியாக இருள் நிறைந்த இடத்தில் ஒளியையும் அமைதி இழந்த இடத்தில் சமாதானத்தையும் உருவாக்க கருவிகளாக எங்களை பயன்படுத்தும். சமாதான பிரபுவாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். திருமறை பாடங்களை நாம் படிக்க கேட்போம். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது திருமறை பாடம் ஆதியாகம புத்தகம் 9வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 17 வரை. ஆதியாகமம் 9 1 முதல் 17 வசனங்கள் வரை. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக. பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடே புசிக்க வேண்டாம். உங்களுக்கு உயிராயிருக்கிற உங்கள் இரத்தத்திற்காக பழி வாங்குவேன். சகல ஜீவ ஜந்துக்களிடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன். மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரனிடத்தில் பழி வாங்குவேன். மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவது. நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். பின்னும் தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் நோக்கி, நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களுடைய பேழையில் இருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாகப் போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜல பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜல பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். இது எனக்கும் பூமியின் மேலுள்ள
மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடே சொன்னார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபாடம் வாசித்தாயிற்று. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நற்செய்தி பாடம் வாசிக்க யாவரும் எழுந்து நிற்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நற்செய்தி பாடம் அது பரிசுத்த லூக்காவின் சுவிசேஷம் 24 அதிகாரம் 36 வசனம் முதல் பக்கம் 123. பரிசுத்த லூக்காவின் சுவிசேஷம் 24 அதிகாரம் 36 வசனம் முதல். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவரிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசனங்கள் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷம் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோர்ந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருக்கிறது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார் என்பதே வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நற்செய்தி பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. யாவரும் நின்றபடியே நம்முடைய விசுவாசத்தை மிசியோ விசுவாச பிரமாணம் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மை உடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு இரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் இடத்தில் அவதரித்து மனுஷரானார். நமக்காக பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். பரமண்டலத்துக்கேறி பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடே திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன்.
ஒரே பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கு என்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையின் மக்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காணொளி காட்சியின் வாயிலாக ஆராதனையில் பங்கு பெறுகிற அனைவரையும் ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி வருவாராக. இவ்வாராதனையிலும் நாம் தொடர்ச்சியாக ஜெபம் செய்ய இருக்கிறோம். சங்கீதம் 34:6 சொல்லுவண்ணமாய், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனுடைய இக்கட்டுகளுக்கெல்லாம் அவனை நீங்களாக்கி ரட்சித்தார் என்ற வார்த்தையின்படியாய் நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். நமக்கு இக்கட்டான சூழ்நிலை மத்தியிலும் பலனாகவும் துருகமாகவும் அடைக்கலமாகவும் துணையாளராகவும் இருந்து தொடர்ந்து நம்மையும் திருச்சபையும் தேசத்தின் உலகத்தின் அனைத்து மக்களையும் பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கப் போகிறோம். இந்த நேரத்தில் அருமையான குருவானவர்கள் ஐயா அவர்கள் தொடர்ந்து நம்மை ஜெப வேளைக்குள்ளாக நடத்துவார்கள். நீங்களும் உங்களுடைய இல்லங்களிலிருந்து ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். நாம் இப்போது நமது தேசத்தில் பரவி இருக்கிற இந்த கொரோனா என்ற கொள்ளை வியாதிக்காக, கொள்ளை நோய்க்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தெய்வமே, இதுவரை நாங்கள் அனுபவித்திராத, கண்டிராத, பழக்கமில்லாத இந்த வியாதியை எதிர்கொள்ள எங்களுக்கு தேவையான கிருபை பலன் தாருங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்கிறது. இந்த கொள்ளை நோய்க்கு எதிர்த்து நிற்க எங்களுக்கு ஏற்ற கிருபை பலன் தாருங்க. இதற்காக எங்கள் தேசத்தில் எடுக்கப்படுகின்ற எல்லா கட்டளைகளுக்கும், எல்லா அறிவுறுத்தல்களுக்கும் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருவரும் கீழ்ப்படியும்படியாய் ஒரு நல்ல இருதயத்தை தாருங்க. எங்களுடைய பிரதம மந்திரி, ஜனாதிபதி, முதல் மந்திரி ஒவ்வொருவருக்கும் ஏற்ற ஞானம், கிருபை தாருங்க. இந்த வியாதியை எதிர்கொள்ளும்படியான நல்ல முடிவுகளை எடுக்க அவர்களை பலப்படுத்துங்க. மக்களுக்கு தேவையான எல்லா ஞானத்தையும், மக்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும், எல்லா கிருபைகளையும் தரும்படியாய் கர்த்தாவே இந்த அரசாங்கத்தை பலப்படுத்துங்க. இந்த வியாதியின் மூலமாய் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தாவே உம்முடைய பாதுபடியில் வருகிறோம். அவர்களை பார்த்து கொண்டிருக்கிற மருத்துவர்களுக்காக, அவர்களை பராமரிக்கின்ற நர்ஸுகளுக்காக உம்முடைய பாதுபடியில் வருகிறோம். அவர்களை பலப்படுத்துங்க கர்த்தாவே. கவர்மெண்டின், அரசாங்கத்தின் முடிவுகளை இந்த நாட்டில் கொண்டு செல்கின்ற எல்லா அதிகாரத்திற்காகவும், அதிகாரிகளுக்காகவும், காவல்துறையில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, மருத்துவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, அதிகாரிகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, காவல்துறை அதிகாரிகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அது மட்டுமல்ல சுவாமி, நாட்டில் வேலை செய்கின்ற துப்புரவு பணியாளர்களுக்காக உம்முடைய பாதுபடியில் வருகிறோம் கர்த்தாவே. இந்த கொரோனா தொற்று ஒருவருக்கும் வராதபடி சுவாமி ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எப்படியாயிலும் இந்த தேசத்தை விட்டு இந்த கொரோனா வியாதியை விரட்டும்படியாக உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி தருகிறோம் கர்த்தாவே. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தும் போது நீர் தேசத்திற்கு சேமத்தை வருவிப்பேன் என்று சொன்னீரே. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் தருகிறோம் சுவாமி. எங்களுடைய குற்றங்களை, எங்களுடைய அக்கிரமங்களை, எங்களுடைய பாவங்களை உம்முடைய இரத்தத்தால கழுவி எங்களை சுத்திகரிங்க. எப்படியாவது இந்த கொரோனா வியாதி இந்த தேசத்தை விட்டு விரட்டப்படட்டும் சுவாமி ராஜா. இயேசுவே, இந்த கொரோனா என்ற அந்த நோய் கிருமி கர்த்தாவே அழிந்து போகும்படியாய் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இனிமே யாருக்கும் இந்த தொற்று வரக்கூடாது சுவாமி. கர்த்தாவே, இந்த வியாதி முற்றிலுமாய் எங்கள் தேசத்தை விட்டு நீங்கும்படியாய் உம்முடைய பாதபடியில் வருகிறோம் சுவாமி ராஜா. இந்த வியாதியை எதிர்கொள்ள தேசத்துக்கு தேவையான பொருளாதார உதவிகளை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். மருத்துவ கருவிகள், மருந்துகள் மற்றும் எல்லாம் கிடைக்கும்படியாய் உதவி செய்யுங்க.
இந்த வியாதிக்கு ஏற்ற தடுப்பு மருந்து கண்டுபிடிக்க முடியாய் ஞானிகளுக்கு விஞ்ஞானிகளுக்கு தேவையான ஞானத்தை தாருங்க. சீக்கிரத்தில் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்க முடியாய் இந்த வியாதிக்கு ஏற்ற மருந்து கண்டுபிடிக்க முடியாய் எங்கள் விஞ்ஞானிகளுக்கு ஏற்ற ஞானத்தை தாருங்க. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. அதுபோல சுவாமி ராஜா, உலகம் முழுவதும் இந்த வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு நாடுகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். அமெரிக்கா கண்டங்களுக்காக, இங்கிலாந்து தேசத்திற்காக, ஐரோப்பா தேசத்திற்காக, மத்திய ஆசிய நாடுகளுக்காக, கிழக்கு ஆசிய நாடுகளுக்காக, மேற்கு ஆசிய நாடுகளுக்காக, ஆப்பிரிக்க தேசத்துக்காக உடைய பாதுபடியில் வருகிறோம் சுவாமி. கர்த்தாவே, ஆஸ்திரேலியாவுக்காக, நியூசிலாந்துக்காக, ஜப்பானுக்காக, கொரியாவுக்காக, மியான்மருக்காக, பர்மாவுக்காக, தாய்லாந்துக்காக, இந்தோனேஷியாவுக்காக, இலங்கைக்காக, இதுபோல எல்லா தேசங்களுக்காகவும் கர்த்தாவே, ரஷ்யாவுக்காகவும் சைனாவுக்காகவும் கர்த்தாவே உடைய பாதுபடியில் வருகிறோம். இந்த உலகத்தை விட்டு இந்த வியாதி முற்றிலுமாய் ஒழிக்கப்படட்டும் சுவாமி. யாரையும் கர்த்தாவை பாதிக்க வேண்டாம். இந்த வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கிற முழு உலகத்தின் மக்களையும் கர்த்தாவே நீர் நேசிக்கிறீர். அவருடைய அக்கிரமங்களை நீர் மன்னித்து சுவாமி கர்த்தாவே உடைய சிலுவையில் சிந்தின ரத்தத்தால் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டி முற்றிலுமாய் இந்த வியாதியை எங்கள் உலகத்தை விட்டு நீக்குமாறு கர்த்தாவே இயேசுவே நீரே இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு உடைய சமூகத்தில் தாழ்த்தி தருகிறோம். எங்களை காத்து வழி நடத்துங்க. ஒவ்வொருவருக்கும் மேலான கிருபை பலன் தாருங்க. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்பின் தெய்வமே, ஆமேன். திறப்பில் நிற்க ஆட்கள் வேண்டும், தேசத்தை மீட்க ஆட்கள் வேண்டும், கடைசி காலம் சமீபமே என்கின்ற பாடலை நாம் இப்போது பாட கேட்போம். இந்த பாடலின் வேளையிலே ஜெப சிந்தையோடு தொடர்ந்து இரண்டாவது ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிப்போம். திறப்பில் நிற்க ஆட்கள் வேண்டும். திறப்பில் நிற்க ஆட்கள் வேண்டும், தேசத்தை மீட்க ஆட்கள் வேண்டும், கடைசி காலம் சமீபமே, கடமை உணர்ந்தே செயல்படுவோம், கடைசி காலம் சமீபமே, கடமை உணர்ந்தே செயல்படுவோம், திறப்பில் நின்றிடவா தேசத்தை மீட்டிடவா, திறப்பில் நின்றிடவா தேசத்தை மீட்டிடவா.
தேசத்தை மீட்க ஆட்கள் வேண்டும். கடைசி காலம் சமீபமே, கடமை உணர்ந்தே செயல்படுவோம். கடைசி காலம் சமீபமே, கடமை உணர்ந்தே செயல்படுவோம். திறப்பில் நின்றிடவா, தேசத்தை மீட்டிடவா. திறப்பில் நின்றிடவா, தேசத்தை மீட்டிடவா. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரம தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியின் கால வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆலயத்திற்கு செல்ல முடியாத நிலையிலும் வீட்டிலிருந்து வண்ணமாக ஆராதனையில் கலந்து கொள்ள, தொழுது கொள்ள, உடைய வார்த்தையை கேட்க நீர் கொடுத்திருக்கிற மாபெரும் கிருபைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு என் கண்கள் திறந்தும் என் செவிகள் கவனிக்கிறதுமாக இருக்கு என்று சொன்னீரே. இந்த ஸ்தலத்திலே நாங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு என் தேவனாய் கர்த்தர் பதில் கொடுத்து ஆமென்றும் நிறைவு செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேசத்து மக்களுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. தேசத்து மக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஏற்பட்டிருக்கிற அன்று தொற்று நோயை கூட கர்த்தர் முற்றிலுமாய் நீக்கி அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும், என் கிருபை உனக்கு போதும், நானே உன் பரிகாரியாய் கர்த்தர் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி நீர் பரம வைத்தியராக ஆண்டவர்களுக்கு இறங்கி அற்புதமான சுகத்தையும் பலத்தையும் நீர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் சுவாமி. சிகிச்சை பெற்றிருக்கிற ஒருவரும் ஆண்டவரை கட்டுப்போகாதபடி தேவரி பரிபூர்ண சுகத்தோடு விரைவிலே வீட்டுக்கு வரத்தக்கதாக தேவரி கிருபை செய்வோம் என்று கெஞ்சுகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதை கவனிக்கின்ற அருமையான ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. விரைவிலே இந்த கொள்ளை நோயை முற்றிலுமாய் எங்கள் தேசத்தை விட்டு நீர் அகற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உண்டு பண்ணுகிற கிருவிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அழித்து போடும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் சுவாமி, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் எல்லாம் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கிருபையாக இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவரே, கிருபை நிறைந்தவரே, மன உருக்கமுள்ளவரே, தேவரீர் எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்று நீர் உலகத்திலே ஜீவித்த நாட்களிலே உம்மிடத்தில் வந்த ஒரு வியாதியஸ்தரையும் சுகமாக்காமல் விடாமல் எல்லோரையும் சுகமாக்கினீர். எல்லா வியாதியஸ்தரையும் சுகமாக்கின அன்பின் ஆண்டவர், இன்றைக்கும் நீர் ஜீவிக்கிறீர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற இன்றைக்கும் கர்த்தர் கிருபையாய் இறங்கி அற்புதமான சுகத்தையும் பலனையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் திருச்சபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் திருச்சபையின் குடும்பங்களுக்காக உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட நாட்களிலும் கூட கர்த்தாவே, எங்கள் திருச்சபையின் குடும்பங்களை ஒவ்வொன்றையும் நீர் பாதுகாத்து பராமரித்து போஷித்து வருகிற தயவுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தேவைகளையும் கர்த்தர் இந்த நாட்களை சந்தித்து வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. திருச்சபையில் செய்கிற ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களையும் கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சிறு வியாபாரம் செய்கிறவர், தொழில் செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேறு பெறாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் தேர்வுக்கு என்று ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற அருமையான திருச்சபையின் பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சேஷித்த ஞானத்தையும் நல்ல ஞாபகத்தையும் கட்டளையிட்டு வருகிற நாட்கள் எழுத போகிற தேர்வில் நல்ல முதல் தரமான தேர்ச்சி பெற்று உம்மை மகிமைப்பத்தக்கதாக தேவரை கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. படித்து முடித்து வேலைக்காய் காத்திருக்கிற திருச்சபையின் பிள்ளைகள் மற்றும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற நாளிலே நல்ல ஒரு வேலை வாய்ப்பை தேவனாய் கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணத்துக்காய் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற, திருமணத்துக்காய் காத்திருக்கிற அருமையான மக்களுக்கு ஏற்ற வேலையிலே திருமணம் நிறைவேறத்தக்கதாக தேவரை கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் அப்புறப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். திருமணமாகி கற்பத்தின் கனிகாய் காத்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையிலே கற்பத்தின் கனியை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தாவின் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி நீரே அவர்கள் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கற்பத்தின் கனியை பெற்றிருக்கிறவர்களுக்கு ஏற்ற வேலையில் நல்ல சுகமான விடுதலை இருந்து தாயின் சேயுமாகி உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். திருச்சபைகளை சுவீனமாய் பலவீனமாய் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நல்ல சுகம் பலன் தரும்படியாக ஜெபிக்கிறோம். முதிர் வயதில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நீர் பலன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையாக இருப்பீர் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி ஒவ்வொருவருக்கு வேண்டிய பலனையும் கிருபையும் நீ கட்டிடும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி.
உடைய கரத்திலே திருச்சபையின் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் குருவானவருக்காக, அவருடைய குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் எடுத்துக்கொள்கிற முயற்சிகள், செய்கிற ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். அதே போல் ஆலய பணிவீடு செய்கின்ற அருமையான சகோதரன் ஜெயக்குமாருக்காக, துணைவியாருக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கும் தேவைகளை சந்தித்து நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இன்னும் ஆலயத்திலே பணிவிட செய்கிற அன்றைய தன்னாருமாய் சேர ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்தினோம் சுவாமி. எங்கள் திருச்சபையினுடைய கமிட்டி மெம்பர்களுக்காக ஜெபிக்கிறோம், மூப்பர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் கொடுத்த பொறுப்பிலே உண்மையோடு உத்தமத்தோடு செய்வதற்கு வேண்டிய பலனையும் கிருபையை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். கிராம சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். கிராம சபையில் இருக்கிற மக்களையும் கூட நீர் பாதுகாத்து பராமரித்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சிரும். எந்த விதமான பலவீனங்களும் பிள்ளைகளை தொடாதபடி இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சிரும். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக ஆலயத்தில் வராவிட்டாலும் வீட்டிலிருந்த வண்ணமாக நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் கேட்டு ஆசீர்வதித்து தம நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சிரும். தொடர்ந்து உடைய கிருபை கூட இருக்கட்டும். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே, ஆமேன். அறிவிப்புகள். மயில்விக்கும் மன்னா வசனம். இந்த வாரத்திலே நாம் சொல்ல வேண்டிய வசனம் சங்கீதம் 85:7. கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது இரட்சிப்பை எங்களுக்கு அருளிச் செய்யும். கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது இரட்சிப்பை எங்களுக்கு அருளிச் செய்யும். வருகின்ற வாரத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மரண வசனம் யோவேல் இறைவாக்கினர் நூல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். மீண்டுமாக என்னோடு இணைந்து அனைவரும் சொல்ல அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள் என்பதே. இல்லங்களிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை மரண வசனங்களை படிக்க அன்பார்ந்த பெற்றோர்கள் உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரம் பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை காண்பவர்கள். பிறந்த நாட்கள் 17/5 திரு எஸ் அருள் கனகராஜ், 18/5 திரு ஏ மதன்குமார், 19/5 திரு ஜி ஜீவானந்தம், 20/5 எம் ஸ்டீஃபன் சாமுவேல் மணிராஜ், திருமதி டி கிரேஸ் அன்னத்தாய், திருமதி எஸ் பியூலா ஜான்ஸ்ராணி, திருமதி எஸ் ரோஸ்லின் டெய்சிராணி, எஸ் கிறிஸ்லின் ஜோவிஷா, 21/5 திருமதி பிரிஸ்கில்லா ஆனந்த், ஜி எஸ்தர், டாக்டர் எஸ் சீபா ஜெனிஃபர், 22/5 திரு எஸ் யாக்கோபு, திருமதி டி விஜயா ஹெலன் காந்திமதி, திரு வி பீட்டர் சின்னத்துறை, 23/5 திரு என் டெய்சிராணி. திருமண நாட்கள் 17/5 திரு சுதாகர் சாமுவேல், திருமதி ஞானஜோதி பிரசில்லா, 19/5 திரு எம் சுந்தர்ராஜன், திருமதி ஜோதி சுந்தர்ராஜன், 23/5 திரு இ சாமுவேல் ஜெயபாண்டியன், திருமதி ஃப்ளாரன்ஸ் சாமுவேல் ஜெயபாண்டியன், திரு ஜே பிரபாகர், திருமதி ஸ்வீட்லின் சத்யசரன், 23/5 திரு ஜே ஜோசப் ஆர்த்தர், திருமதி டி கிரேஸ் அனத்தாய், திரு பி ஞானசேகரன், திருமதி டி ஜெபராணி, திரு மோகன், திருமதி மெர்லின் மோகன். அருமையான திரு குடும்பத்துள்ள பிள்ளைகளுக்காக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். சகல நன்மையான காரியங்களுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் அருட்கொடைகளுக்கும் உண்டமாயிருக்கிற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய மனமகிழ்ச்சியின் கால வேளையிலே அன்பார்ந்த பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம். பிரியமானவர்களே, எங்கள் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர்தாமை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பிறந்த நாட்களை காண்கிற அன்பார்ந்த பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம். பிரியமானவர்களே,
உங்கள் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாயிருக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர்தாமே கொடுத்து வழி நடத்தும். திருமண நாட்களை காணுகிற அன்பார்ந்த திருக்குடும்பத்துள்ள பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம். இன்னும் அநேக திருமண நாட்களை காணுகின்ற மாபெரும் வாய்ப்புகளை கிருபையாக தந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்னதாக நாம் ஆயத்தப்படும் வகையிலே பாமாலையன் 326வது பாடல் இரட்ச பெருமானை பாரும் என்கின்ற பாடலை பாடுவோம். பாடலின் இறுதியிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். பாமாலையன் 326வது பாடல். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையின் மக்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துதல்களை சொல்லிக் கொள்கிறேன். சென்ற வாரத்திலே நோவாவினுடைய வரலாறை குறித்தும் நோவாவினுடைய வாழ்க்கையிலே எவ்வாறு ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தார் என்பதை குறித்தும் நாம் கற்றுக்கொண்டோம். நோவாவினுடைய வாழ்க்கையின் மூலமாக 3 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். ஒன்று, நோவா
இறை உறவில் நெருக்கமாக இருந்தான். எப்படி இறை உறவிலே ஆண்டவரை பிரியப்படுத்துகின்ற வாழ்க்கையில் நெருக்கமாக இருந்தான், பாதகமான சூழ்நிலையிலே அவன் நெருக்கமாக ஆண்டவரோடு உறவு வைத்து தேவனோடு சஞ்சரிக்கிற மனிதனாக இருந்தான். பண்புகளை வெளிப்படுத்தி நோவா இறை உறவில் நெருக்கமாக இருந்தான் என்று பார்த்தோம். இரண்டாவதாக நோவா இறை குடும்பமாக இருந்தான். யோசுவா 24:15 சொல்லும் வண்ணமாக, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தையின்படியாய் நோவாவும் அவருடைய குடும்பம் முழுவதும் ஆண்டவர் விரும்புகின்ற குடும்பமாய் மீட்பின் வாழ்வுக்குள் வந்து மிகப்பெரிய வெள்ளப்பெருக்குக்கு தப்பி, அழிவின் பாதைகளுக்கு தப்பி ஆண்டவரை பிரியப்படுத்துகின்ற குடும்பமாக இருந்தது. அதில் 2 காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். இறை வார்த்தைக்குள் தன்னுடைய குடும்பத்தை நிலைநிறுத்தினான், இறை தீர்ப்புகளுக்கு தன்னுடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்தினான். மூன்றாவதாக நோவாவுடைய வாழ்க்கையின் மூலமாக நீங்கள் கற்றுக்கொண்ட காரியம் என்ன? இறை கீழ்ப்படிதலிலே அவன் பூரணமானான் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். அதை தொடர்ந்து இந்த கால வேளையிலே உங்களோடு நோவாவை குறித்து ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கிறேன். ஜல பிரளயம் வருகின்ற போது நோவாவிற்கு வயது 600. பேழைக்குள் சென்ற நோவா 14 மாதம் பேழைக்குள்ளே இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 14வது வசனத்திலும் இதை நாம் கற்றுக்கொள்ள முடிகின்றது. கிட்டத்தட்ட 14 மாதங்கள், 1 வருடம் 2 மாதங்கள் நோவாவும் அவனுடைய குடும்பமும் பேழைக்குள்ளே இருந்தது. சற்று யோசித்து பாருங்கள். நமக்கு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்ட நாட்களிலே நாம் சந்தித்த அநேக சவால்கள், அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கேட்கிற போது, குடும்பங்களிலே பார்க்கின்ற போது மிகவும் போராக இருக்கிறது, மிகவும் போர் அடிக்கிறது. இந்த நாட்கள் என்ன செய்வதென்று தெரியவே இல்லை. நாம் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்ட நாட்களில் அடிக்கடி காய்கறிகளை வாங்க போகிறோம், பற்பல வேலைகளுக்காக நாம் வெளியே சென்று வருகிறோம். ஆனால் ஒரே விதமான பணியை பார்த்த நபர்களையே பார்த்து ஒரே விதமான இடத்திலே இருந்து வெளியிலே செல்லாமல் 14 மாதங்கள் ஆண்டவருடைய கட்டளையின்படியே நோவா பேழைக்குள்ளே இருந்திருக்கிறார். எவ்வளவு கடினமான கஷ்டமான காரியங்களை எல்லாம் நோவா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக சந்திக்க வேண்டியது இருந்தது. இந்த கடினமான பாதைகளை எல்லாம் நோவா முழுவதுமாக கீழ்ப்படிந்து அவைகளெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பான்மையோடு பேழைக்குள்ளே இருந்தார். கிறிஸ்துவின் மிகவும் பிரியமானவர்களே, பல்வேறு விதமான கஷ்டங்களை அனுபவிக்கிற போது, பாடுகளை சந்திக்கிற போது சோர்வடைகிறோம். நம்முடைய விசுவாச வாழ்க்கையில நாம் தளர்ந்து போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து பலவிதமான கேள்விகளை கேட்டு கஷ்டப்படுகின்ற அல்லது துன்பத்தை சகித்து கொள்ள முடியாத சூழ்நிலையிலே வாழ்ந்து வருகிறோம். நோவா 8 பேரும், நோவாவும் அவனை சார்ந்த 8 பேரும் பேழைக்குள்ளே ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக இருந்தார்கள். இறை கீழ்ப்படிதலிலே பூரணமானவனாக இருந்தார் நோவா. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நோவாவுடைய வாழ்க்கையின் மூலமாக இறை விசுவாசத்தில் முதிர்ச்சியோடு இருந்தான் நோவா என்று சொல்லி 4வது காரியமாக உங்களோடு நோவாவுடைய வாழ்க்கையின் மூலமாக சொல்லுகின்ற காரியம், ஆண்டவரை பற்றுகிற நம்பிக்கையிலே எவ்வாறு அவர் முதிர்ச்சியோடு காணப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனத்திலே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று பார்க்கிறோம். எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஆபகு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ரோமர் 1:15-17 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆக கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடித்தளமாக தாங்கி நிற்கின்ற ஒன்றாக இருப்பது விசுவாசம். ஒரு
மீனுக்கு எவ்வாறு நீர் முக்கியமோ அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிற உங்களுக்கும் எனக்கும் விசுவாசம் மிக மிக முக்கியம். விசுவாசம் என்றால் என்ன? எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, ஆனால் காணப்படாதவைகளுடைய நிச்சயமாக இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கீழ்ப்படிதலும் விசுவாசமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தவைகள். மீண்டுமாக சொல்லுகிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கீழ்ப்படிதலும் ஒபீடியன்ஸ், விசுவாசம் ஃபெய்த், இவை இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தே செல்லக்கூடியவை. ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்களை போன்றது. ஒரு நாணயத்திற்கு எவ்வாறு இரண்டு பக்கங்கள் முக்கியமோ அதே போல விசுவாசம். ஒரு சரீரத்திற்கு இரண்டு கண்கள் எவ்வாறு முக்கியமோ அதே போல விசுவாசமும் கீழ்ப்படிதலும் இணைந்தே செல்லும். கீழ்ப்படிதல் இல்லாமல் விசுவாசம் செயல்பட முடியாது. விசுவாசம் இல்லாமல் கீழ்ப்படிதல் முழுமையடையாது. நோவாவினுடைய வாழ்க்கையிலும் எவ்வாறு கீழ்ப்படிந்தாரோ அதே போல நோவா விசுவாசிக்கிறவராக ஆண்டவரை நம்புகிறவராக இருந்தார் என்று பார்க்கிறோம். ஃபெய்த், விசுவாசத்தை பற்றி வேத ஆராய்ச்சியாளர்கள் 3 காரியங்களை சொல்வார்கள். வாட் இஸ் ஃபெய்த்? விசுவாசம் என்பது என்ன? விசுவாசம் எப்படி செயல்படும்? முதலாவதாக, ஃபெய்த் சீஸ் இன்விசிபிள், கண்ணுக்கு புலப்படாதவைகளை விசுவாசம் பார்க்கும். ஃபெய்த் பிலீவ்ஸ் இம்பாசிபிள், ஃபெய்த் ரிசீவ்ஸ் இன்கிரெடிட்டபிள். ஃபெய்த், விசுவாசம் என்பது கண்ணுக்கு புலப்படாத காரியங்களை அது பார்க்கும், சாத்தியமற்றவைகளை நம்பும், நம்ப முடியாதவைகளை பெறும். அப்படிப்பட்ட விசுவாசம் நோவாவுடைய வாழ்க்கையில இருந்ததை நாம் பார்க்க முடியும். எப்படி நோவா இறை விசுவாசத்தில் முதிர்ச்சியோடு இருந்தார்? முதலாவதாக, காணாத கடவுளை நோவா விசுவாசித்தார். காணாத கடவுளை நோவா விசுவாசித்தார். யோவான் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை என்று யோவான் கூறுகிறார். தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, காணாத கடவுளிடத்தில் நோவா விசுவாசம் உள்ளவனானான் என்று பார்க்க முடியும். ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறதே, மேற்கண்ட வசனங்கள் யோவான் 1:18, 1 யோவான் 4:20 காணாத கடவுளை நோவா விசுவாசிக்கிறவனானான். அப்படி என்றால் என்ன பொருள்? நோவாவினுடைய விசுவாசம் involved, Noah faith involved the whole person. His mind was warned of God, his heart was moved with fear, his will acted on what called him to do. அவனுடைய சிந்தை முழுவதும் ஆண்டவருடைய எச்சரிப்பை பெறுகின்ற சிந்தையாக இருந்தது. அவனுடைய இருதயம் முழுவதும் ஆண்டவரை குறித்த பயத்திலே மூழ்கி இருந்தது. அவனுடைய சித்தம் முழுவதும் ஆண்டவர் எதை செய்ய சொல்லுகிறாரோ அதற்கு தன்னுடைய சுய சித்தத்தை வைத்து ஆண்டவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்கிறவனாக மாறினான். காணாத கடவுளிடத்திலே முழுவதுமாக விசுவாசித்தான் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆதியாகமம் 6:17, வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச சந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணுவேன். இரண்டாவதாக, நோவா காணாத நிகழ்வுகளை அவன் விசுவாசித்தான். என்னென்ன காணாத நிகழ்வுகளை விசுவாசித்தான்? ஜல பிரளயத்தை அவன் விசுவாசித்தான். ஜல பிரளயம் என்றால் என்ன? வெள்ளப்பெருக்கு. காணாத பல நிகழ்வுகளை, அவன் பார்த்திராத காரியங்களை நோவா விசுவாசிக்கிறவனாக இருந்தான். கப்பலை அவன் பார்க்கவில்லை, படகை பார்க்கவில்லை, பேழையை பார்க்கவில்லை, மழையை பார்க்கவில்லை, ஜலப்பிரளயத்தை பார்க்கவில்லை.
எபிரேயர் 11:1 சொல்லும் வண்ணமாய் நம்பப்படுகிறவர்களின் உறுதி காணப்படாதவர்களுடைய நிச்சயமாயிருக்கிறது. நோவா காணாத கடவுளை அவன் விசுவாசித்தான். நோவா காணாத நிகழ்வுகளை விசுவாசித்தான். விசுவாசத்திற்கு 3 விதமான ஆங்கில வார்த்தைகளை வேத ஆராய்ச்சியாளர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஒன்று சப்ஸ்டான்ஸ் என்கின்ற ஆங்கில வார்த்தை, இரண்டாவதாக எவிடன்ஸ் என்கின்ற வார்த்தை, மூன்றாவதாக விட்னஸ் என்கின்ற வார்த்தை. இந்த சப்ஸ்டான்ஸ் என்கின்ற வார்த்தை என்ன? டு சப்போர்ட், ஒன்றின் கீழாக நிற்பது. விசுவாசம் என்பது என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை தாங்கி நிற்கின்ற ஒன்று. எவிடன்ஸ், மூன்றாவதாக விட்னஸ். எவிடன்ஸ் என்பது உள் உணர்வை குறிக்கிறது. பாவத்தை குறித்த உணர்வு, கொடுத்தலை குறித்த உணர்வு. ஆண்டவர் எதை எனக்கு வாக்கு பண்ணினாரோ அதை நிறைவேற்றி தருவார் என்கின்ற முழுமையான விசுவாசம், முழுமையான நம்பிக்கை. விட்னஸ் என்கின்ற வார்த்தை நற்சாட்சி. எபிரேயர் 11வது அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலே அந்த சாட்சியை குறித்து நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 11:4 விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேலான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். எபிரேயர் 11:2 அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். ஆக இந்த 3 வார்த்தையின் அடிப்படையிலே, சப்ஸ்டான்ஸ், எவிடன்ஸ் அண்ட் விட்னஸ், 3 வார்த்தையின் அடிப்படையிலே நாம் விசுவாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நோவா காணாத கடவுளை விசுவாசித்தான். காணாத நிகழ்வுகளை அவன் விசுவாசித்து விசுவாச வீரருடைய பட்டியலை இடம்பெற்று உங்களுக்கும் எனக்கும் விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவர் நிச்சயம் நிறைவேற்றி தருவார். இவைகளையெல்லாம் உங்களுக்கும் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரோ, இவைகளையெல்லாம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறாரோ, அவைகளையெல்லாம் நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. நோவாவினுடைய விசுவாச வாழ்க்கையிலே இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், விசுவாசியினுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய அடையாளங்கள், விசுவாச வாழ்க்கையில் இருக்க வேண்டிய சின்னங்களாக நோவாவினுடைய வாழ்க்கையிலே ஆதியாகமம் 8வது அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டினான். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, 14 மாதங்கள் பேழைக்குள்ளாக இருந்த நோவா ஆண்டவருடைய கட்டளையின்படியே நோவாவும் அவருடைய குடும்பமும் பேழையிலிருந்து வந்தவுடன் பார்க்கிறான், உலகம் முழுவதும் அழிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறது. தன்னை சுற்றிலும் இருக்கிற அனைத்து மக்களும் மரித்து போனார்கள். ஆனால் நோவாவும் அவருடைய குடும்பம் மாத்திரமும் காக்கப்பட்டது. மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கிலிருந்து, அழிவிலிருந்து காக்கப்பட்டது. உடனே நோவா ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டுகிறான். ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் கட்ட வேண்டிய, இருக்க வேண்டிய காரியம் என்ன? பலிபீடம். ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டிய ஒரு இடம் பலிபீடம், ஆல்டர். நோவா ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டினான். இது எதை காண்பிக்கிறது? நன்றியறிதலான இருதயத்தை காண்பிக்கிறது. நன்றி உணர்வோடு ஆண்டவருக்கு செயல்படுவதை காண்பிக்கிறது. இறை விசுவாசத்தில் காணாத கடவுளை அவன் விசுவாசித்தான், காணாத நிகழ்வுகளை விசுவாசித்தான். காணாத கடவுளுக்கு பலிபீடம் கட்டி நன்றியறிதலான இருதயத்தோடு காணப்படுகிறான். ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பிறந்த நாட்களை, திருமண நாட்களை, கர்த்தர் கொடுத்திருக்கிற ஜீவன், சுகம், பலனை, ஆபத்துக்களிலிருந்து பாதுகாத்ததை, மற்ற எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து நாம் மீண்டு வருகிற போது, நன்மையான காரியங்களை பெறுகிற போது, உயர்வுகளை பெறுகிற போது, ஆண்டுடைய சமூகத்தில் பலிபீட தண்டையிலே நாம் வந்து தாழ்த்த
அழைக்கப்படுகிறோம். நோவாவுடைய வாழ்க்கையின் மூலமாக கற்றுக்கொள்ளுகின்ற காரியம், இறை விசுவாசத்தில் முதிர்ச்சியோடு இருந்த நோவா காணாத ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டி ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை அர்ப்பணிக்கிறான். கிறிஸ்துவில் அன்பார்ந்த திருச்சபையினுடைய மக்களே, ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? உங்களிடத்திலும் என்னிடத்திலும் பலிபீடத்தை எதிர்பார்க்கிறார். பலிபீடம் எவைகளை நமக்கு கற்றுத்தருகிறது? பலிபீடம் ஆண்டவரோடு ஐக்கியப்படுவதை நமக்கு கற்றுத்தருகிறது. பலிபீடம் உங்களுக்கும் எனக்கும் சொல்லித்தருகிற பாடம் என்ன? அர்ப்பணத்தை சொல்லித்தருகிறது. நோவா ஆண்டவரோடு ஐக்கியப்படுகிறவராய் ஆண்டவர் கொடுத்த இந்த மாபெரும் அழிவின் சூழ்நிலையிலிருந்து விலக்கி பாதுகாத்ததை நினைவு கூர்ந்து நோவாவும் உடைய குடும்பத்தாரும் அழிவின் சூழ்நிலையிலிருந்து விலக்கப்பட்டதை நினைவு கூர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றியறிதலான இருதயத்தோடு காணப்படுகிறார்கள். நோவா பலிபீடம் கட்டி ஆண்டவருக்கு பலியிட்டான். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான விசுவாச குடும்பத்துள்ள மக்களே, ஆண்டவர் செய்திருக்கிற நன்மைகள் ஏராளம், கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம். ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறாரே, ஒவ்வொரு நாட்களில் நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிறாரே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்கள், நம்முடைய தொழில்களிலே அநேக ஆசீர்வாதங்கள், உயர்வுகள், இவைகளையெல்லாம் நீங்களும் நானும் பெறுகின்ற போது ஆண்டவருக்கு நன்றியறிதலான இருதயத்தோடே பலிபீட தண்டையிலே நன்றி காணிக்கைகளை படைக்க நோவா நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறார். இறை விசுவாசத்தின் முதிர்ச்சியோடு இருந்தார் நோவா. அதிலே நாம் கற்றுக்கொண்ட காரியம் என்ன? காணாத கடவுளை விசுவாசித்தார், காணாத நிகழ்வுகளை எல்லாம் விசுவாசித்தார், காணாத ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவராக இருந்தார். இதன் வாயிலாக நோவா இறை உறவில் நெருக்கமாயிருந்தார், இறை குடும்பத்தோடு இருந்தார் என்று இரண்டாவதாக கற்றுக்கொண்டோம். மூன்றாவதாக இறை கீழ்ப்படிதலிலே பூரணமாக இருந்தார். நான்காவதாக இறை விசுவாசத்தில் முதிர்ச்சியோடு இருந்தார். ஐந்தாவதாக இறை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறவராக இருந்தார் நோவா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 9:1. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆதியாகமம் 9வது அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாக்குங்கள் என்றார். ஆதியிலே ஆண்டவர் ஆதாமை படைத்து அவர் மூலமாக தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அங்கு ஆசீர்வாதத்தினுடைய ஆணையை சொல்லுகிறார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனம், 28வது வசனம். ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இங்கு மீண்டுமாக நோவாவினிடத்திலே 2 முறை ஆண்டவர் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். மல்டிப்ளையிங் என்கின்ற ஆசீர்வாதம், உன் சந்ததியின் மூலமாக அநேகர் ஆசீர்வாதங்களை பெறுவார்கள் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினாரே, இதே போல நோவாவுடைய சந்ததியின் மூலமாக ஆண்டவர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை பூமியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளே, அருமையான ஐயா அம்மா, அருமையான தம்பி தங்கையர்களே, இந்த கால வேளையிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஒருவேளை இந்த இக்கட்டான சூழ்நிலைகள், COVID-19 என்கின்ற கொடிய தொற்று வியாதியின் மூலமாக இன்றைக்கு தேசத்தின் பல்வேறு இடங்களிலே வேதனைகள், அழுகை குரல்கள், இன்னும் பல வறுமையின் சூழ்நிலைகள்,
அகதிகளாக இடம்பெயர்கிற தொழிலாளர்கள் இவருடைய வாழ்க்கையெல்லாம் நான் நினைத்து பார்க்கின்ற போது கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது. எவ்வளவு சோகமான கஷ்டமான சூழ்நிலையிலே அவர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்களும் நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரே, நீர் சந்ததிகளை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீரே. விசுவாசம் என்பது சாத்தியமற்றவைகளை அது பெறும், கண்ணுக்கு புலனாதவைகளை நம்பும். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சந்ததிகளை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். இரண்டாவதாக, நோவாவிற்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எப்படி வந்தது? ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். ஆதியாகமம் 8வது அதிகாரம் 21வது வசனம். ஆதியாகமம் 8:21. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நோவாவோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். ஜலப்பிரளயத்தினால் வெள்ளப்பெருக்கினால் இந்த உலகத்தை அழித்தேன், இனிமேல் நான் பூமியை வெள்ளப்பெருக்கினால் அழிப்பதில்லை என்று சொல்லுகிறார். உன் சந்ததிகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நோவாவோடு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனம். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ சந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளம். 13வது வசனம். நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நோவாவோடு ஒரு நல்லெண்ண உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். மனுஷனுடைய நினைவுகள் அக்கிரமம் நிறைந்ததாக இருக்கிறது, மனுஷனுடைய செயல்களெல்லாம் எனக்கு பிரியமானவர்களாக இருக்கிறது. ஆகவே இனிமேல் நான் பூமியை வெள்ளத்தினால் அழிப்பதில்லை என்று சொல்லி ஒரு நல்லெண்ண உடன்படிக்கை ஏற்படுத்தி நினைவு கூறுகிற ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். என்ன உடன்படிக்கை? அதுதான் வானவில். திருமறையிலே 3 பேர் வானவில்களை பார்க்கிறார்கள். முதலாவதாக நோவா, இரண்டாவதாக எசேக்கியேல். எசேக்கியேல் தீர்க்கதரிசன நூலிலே நீங்கள் பார்க்கின்ற போது அங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வானவில்லின் மூலமாக அடையாளத்தை தருகிறார். திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு ஆண்டவர் வானவில்லின் வாயிலாக வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஒரு அடையாளத்தை தருகிறார். ஆக இந்த 3 பேர் அடையாளத்தை வானவில்லின் வாயிலாக பெறுகிறார்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் சந்ததிகளின் வாயிலாக வருகிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் வாயிலாக வருகிறது. ஆதியாகமம் 9வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ சந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன் என்று சொல்லுகிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் உடன்படிக்கையை நினைவு கூறுகிற ஆண்டவர், நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்துகிற ஆண்டவர். நோவாவோடு ஏற்படுத்தினாரே உடன்படிக்கையை, அதே போல உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். அவர் நினைவு கூறுகிற உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். நீங்களும் நானும் பல நேரங்களிலே ஆண்டவரை மறந்து போகிறோம், நினையாத சூழ்நிலையிலே வாழ்ந்து வருகிறோம், நம்முடைய சூழ்நிலையை பார்க்கிறவர்களாக இருக்கிறோம், நம்முடைய வேதனைகளை அதிகமாக கருதுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் உடன்படிக்கையை நினைவு கூறுகிற ஆண்டவராக இருந்தார். இறை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான் நோவா. ஜல பிரளயத்துக்கு பின்பதாக, வெள்ள பெருக்குக்கு பின்பதாக ஆண்டவர் எல்லா ஜீவ சந்துக்களையும் அடித்து புசிக்க சொல்லுகிறார். அசைவ உணவுகளை சாப்பிடுகின்ற ஒரு நிலைக்கு நோவாவினுடைய சந்ததிகள் அசைவ உணவு சாப்பிடுவதற்கு ஆண்டவருடைய கட்டளையை பெறுகிறார்கள். ஆதியாகமம் 9வது அதிகாரம் 3வது வசனம். நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக என்று சொல்லுகிறார். இறை ஆசீர்வாதங்களை சந்ததிகளின் வாயிலாக பெற்றுக்கொண்ட நோவா ஆண்டவரே உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். நீங்களும் நானும் பல வேளைகளிலே உடன்படிக்கையை முறித்து போடுகிறோம், பல சூழ்நிலைகளிலே உடன்படிக்கையை மீறிவிடுகிறோம்.
ஆனால் ஆண்டவர் உடன்படிக்கையை மீறாத ஆண்டவர். நோவாவோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறவில்லை. 5 காரியங்களை நோவாவுடைய வாழ்க்கையின் மூலமாக கற்றுக்கொண்டோமே. நோவா இறை ஆசீர்வாதங்களை பெறுகின்ற ஒரு நபராக இருந்தார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நோவாவை குறித்து படிக்கிறோம். நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா என்று படிக்கிறோம். இவ்வளவு கடினமான காரியங்களை அவர் செய்திருந்த போதும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிற ஒரு மனிதராகவே இருந்தார் என்று அறிந்து கொள்ள முடிகிறது. கடைசியாக நோவாவுடைய வாழ்க்கையின் மூலமாக 120 ஆண்டு காலங்கள் நோவா ஆண்டவரை குறித்து ஒரு பிரசங்கிக்கிற ஒரு மனிதராக இருந்தார். தன்னுடைய வாழ்வின் ஆதாரத்தை பெறுவதற்கு, தன்னுடைய வாழ்வின் ஆதாரத்தை ஈட்டுவதற்கு, நோவாவும் அவனுடைய குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்காக நோவா விவசாய பணியை செய்து வந்தார். விவசாய பணியை செய்து வந்த நோவா ஆண்டவருடைய கட்டளையை பெற்று பேழையை செய்தார். இந்த 2 வேளைகளின் மத்தியிலே நோவா ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து சொல்லிக்கொண்டே இருந்தார். 120 ஆண்டு காலங்கள், ஒரு நீண்ட காலங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருந்தார். வேதவசனம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 96:2 நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் என்று சொல்லுகிறது. நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் என்று சொல்லுகிறது. லூக்கா 7:22 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவானிடத்தில் போய் சொல்லுகிறார், கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். ஆக அறிவிக்க வேண்டியது நமது கடமையாக இருக்கிறது. எசேக்கியேல் 2:5 பார்க்கிறோம், கலக வீட்டாராகியவர்கள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி அறிவியுங்கள். நோவா ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்துக் கொண்டே இருந்தார். இறை ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு ஆண்டவருடைய பணியிலே ஈடுபடுவது என்பது மிக மிக முக்கியமான காரியம். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையின் மக்களே, நோவாவை போல நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்துக் கொண்டே இருக்க அழைக்கப்படுகிறோம். இக்கட்டான சூழ்நிலைகளிலே தேவனோடு சஞ்சரிக்கிற மனிதராய், ஆண்டவரோடு உறவு கொள்ளுகின்ற ஒரு மனிதராக நோவா இருந்தார். இறை குடும்பமாக நோவா இருந்தார். முழு குடும்பத்தையும் வெள்ளப்பெருக்கிலிருந்து, அழிவிலிருந்து மீட்டு கொள்ளுகின்ற நோவாவாக இருந்தார். நீங்களும் நானும் முழு குடும்பமும் ஆண்டவருடைய பாதத்தண்டையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்களா என்பதை சற்று தற்பரிசோதனை செய்ய நோவாவுடைய குடும்பத்தின் மூலமாக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 3ஆவதாக நோவா இறை கீழ்ப்படுதலிலே பூரணமாக இருந்தார். ஒருவேளை நம்முடைய பல சூழ்நிலையின் மத்தியிலே கீழ்ப்படியாமல் வாழ்ந்து வரலாம். ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த கால வேளையிலே நம்மை தாழ்த்துவோம். நம்முடைய குடும்பத்தை மீண்டுமாக அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். இறை விசுவாசத்தில் முதிர்ச்சியோடு இருந்தார். காணாத கடவுளை விசுவாசித்த நோவா காணாத கடவுளுக்கு பலிபீடம் கட்டினார். 5ஆவதாக நோவா இறை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அநேகருக்கு அவருடைய சந்ததி மூலமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை, வழிந்தோடுகின்ற ஆசீர்வாதங்களை கொடுக்கின்ற ஒரு ஒப்பற்ற பாத்திரமாக பயன்படுத்தப்பட்டார். இந்த காலை வேளையிலே இந்த செய்தியை 2 வாரங்களாக கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் நானும் நோவாவை போல ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் நன்மையான காரியங்கள் உண்டு, தீமையான காரியங்கள் உண்டு. இதே போல நோவாவை பற்றி ஒரு விஷயத்தை திருமறை தெளிவாக சொல்லுகின்றது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 20வது வசனம், நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சரசத்தை குடித்து வெறிகொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். நோவாவை பற்றி பார்க்கின்ற போது நீங்களும் நானும் பின்பற்ற முடியாத ஒரு விஷயம், நோவாவுடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவாக, பாவமாக கருதப்பட்ட ஒரு காரியம். ஆனால் திராட்சரசத்தை பருகி வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் என்று பார்க்கிறோம். நோவா முன்பு போல திராட்சரசத்தை பருகிறவராக இருந்தார். வெள்ளப்பெருக்குக்கு முன்பாக நோவாவுடைய வாழ்க்கையில் அவர் செய்த பணி விவசாய பணி. வெள்ளப்பெருக்குக்கு பின்பாகவும் விவசாய பணியை தான் செய்தார். ஆனால் வெள்ளப்பெருக்குக்கு முன்பதாக திராட்சரசத்தை, திராட்சை பழத்தை அவர் பறித்து அதை பிழிந்து திராட்சரசத்தை வைத்திருந்தார். அது ஒன்றும்
கெட்டுப்போகவில்லை அல்லது மதுவாக மாறிவிடவில்லை. வெள்ளப்பெருக்கு பின்பதாக திராட்சை பழத்தை அவர் பிழிந்து திராட்சரசத்தை வைத்தார். அது மதுவாக மாறிவிட்டது. இது எதன் அடிப்படையிலே மாறினது என்று சொல்லி பார்க்கின்ற போது வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், வெள்ளப்பெருக்குக்கு முன்பதாக நீர்க்கோளமானது பூமியை சுற்றிலும் இருந்தது. வெள்ளப்பெருக்குக்கு பின்பதாக நீர்க்கோளமானது உடைந்து விட்டது. நீர்க்கோளம் பூமியை சுற்றி இருந்ததினால் பூமி வெப்பமடையாமல் குளுமையாக இருந்தது. ஆனால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது நீர்க்கோளம் உடைந்ததினால் அதிகமான வெப்பம் பூமியிலே வர ஆரம்பித்தது. திராட்சை பழமும் மதுவாக மாற ஆரம்பித்தது. ஆகவே முன்பு போல நோவா அதை பருகி வெறி கொண்டவனாக மாறினான். வேதவசனம் நம்மை எச்சரிக்கிறது. மதுவுக்கு எதிரான காரியங்களை வேதவசனம் நமக்கு கொடுக்கின்ற எச்சரிப்பின் செய்தியை நோவாவுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் பல சூழ்நிலைகளிலே இப்படி ஊரடங்குகள் இருக்கின்ற வேளையிலும் ஒருவேளை உணவுக்கு கூட வழியில்லாத அநேகர் கடன் வாங்கி இந்த மதுவினால் பாதிக்கப்பட்டு குடும்பங்கள் சின்ன பின்னமாகிறது. நாம் தேவாலயத்திலே ஜெபிக்கிறோம். குருவானவர்களாக இல்லங்களிலிருந்து அநேகர் ஜெபிக்கிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட மக்களை மாற்றத்திற்குள்ளாக்கி இப்படிப்பட்ட போதை வஸ்துக்களிலிருந்து அடிமையாக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வெளிவருவதற்கு கிருபை செய்வாராக. இந்த நோவா அதை அறியாமல் திராட்சரசம் குடித்தான். அதற்கு பின்பு அப்படிப்பட்ட மதுவை நோவா எடுத்துக்கொள்ளவில்லை. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற வார்த்தையின்படியாய் இறை ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு ஆண்டவர் இந்த நோவாவை பயன்படுத்தினதைப் போல உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதங்களை தர ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியின் புதிய கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நோவாவுடைய வாழ்க்கையின் மூலமாக 5 காரியங்களை இந்த கால வேளையிலே நாங்கள் கற்றுக்கொண்டோம். இக்கட்டான சூழ்நிலைகளிலும் தேவனோடு சஞ்சரிக்கிற மனிதராய் ஆண்டவரோடு தொடர்பு வைத்து கொண்டு உலகத்திலிருந்து விலகி வாழ்ந்ததைப் போல உலகத்தினுடைய பாதிப்புகள் இல்லாதவாறு நித்திய ராஜ்யத்தினுடைய பாதிப்புகள், நித்தியத்துக்குரிய கண்ணோட்டங்கள் எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் இருக்க எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். நோவா முழு குடும்பத்தையும் தன்னுடைய குடும்பத்தையும் அழிவிலிருந்து பாதுகாத்ததைப் போல நாங்கள் குடும்பம், திருச்சபை என்கின்ற மிகப்பெரிய குடும்பம், தேசம், இவர்களுடைய மக்கள் அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட திறப்பிலே நிற்கவும் ஆண்டவருடைய நற்செய்தி சுவிசேஷமாய் தொடர்ந்து அறிவிக்கவும் பலன் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து விசுவாச வாழ்க்கையிலே வல்லவர்களாக பயணிப்பதற்கு பலன் தாரும். நம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்று அநேகருக்கு ஆசீர்வாதத்துடைய வாய்க்காலாய் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். திருச்சபையும் திருச்சபையுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்துள்ளும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் நிறைவான ஆசீர்வாதங்களுக்குள்ளாக்கப்பட்டவர்களாய் வாழக்கூடிய கிருபைகளை உடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதன் மூலமாய் அங்கீகரிப்பதன் மூலமாய் வருகிற சகல நன்மையினால் நிறைத்துள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமேன். கீர்த்தனை எண் 159வது பாடல், இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா என்கின்ற கீர்த்தனை பாடலினை நாம் பாடுவோம். கீர்த்தனை எண் 159. Suraj
ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரம தகப்பனே, மறுபடியும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆலயத்திற்கு வர முடியாமலும் வீட்டிலிருந்து வந்தமாக ஆண்டவருடைய தொழுது கொள்ள உடைய வார்த்தையை கேட்க நீர் கொடுத்த மாபெரும் கிருபைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நோவாவை பற்றி வார்த்தைகளை கேட்ட நீர் கொடுத்த ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நோவாவின் வாழ்க்கையிலே கண்ட ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் பெற்று அனுபவித்து உமக்கு சாட்சியாக நாமத்திற்கு மகிமையாக ஜீவிக்க நீர் கிருபை செய்யும் என்று கெஞ்சுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரை உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். விரைவிலே ஆலயங்கள் திறக்கப்பட்டு உம்மை ஆராதிக்க உடைய தொழுது கொள்ள உடைய திருப்பந்திகளை பங்கு பெறுவதற்கு நீர் எங்கள் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் கத்த முற்றிலுமாய் அகற்றி போட முடியாது ஜெபிக்கிறோம். தடைகளை அகற்றி போட்டு உங்களுக்கு முன்பாக செல்வார் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி எல்லா தடைகளையும் நீக்கி ஆண்டவரே விரைவிலே நாங்கள் ஆலயத்துக்கு வரோம், நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அதே போல பள்ளி கல்லூரிகள் எல்லாம் திறக்கத்தக்க தேவரை கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. விரைவில் இந்த கொரோனா எங்கள் தேசத்திலிருந்து எங்கள் மாவட்டத்திலிருந்து முற்றிலுமாய் ஒழிக்கப்படத்தக்கதாக உலக நாடுகளிலிருந்து கூட இந்த உலகத்தை விட்டு அழியத்தக்கதாக தேவரை கிருபை செய்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். உம்மால் எல்லாம் கூடுமாண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது உம்மால் செய்ய முடியும் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் இருக்கத்தக்கதாக தேவரை கிருபை செய்யும். இந்த நாட்களில் கூட கர்த்தாவை வீட்டிலிருந்த வண்ணமாக அன்றுமே ஆராதிக்க தொழுது கொள்ள உடைய வார்த்தையை கேட்க இப்படிப்பட்ட நல்ல தருணத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கபடினாலே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். திருச்சபை மக்களை ஆசீர்வதியும். கேட்ட வார்த்தையின்படி உமக்கு சாட்சியாக ஜீவிக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் பிள்ளைகள் சிறியோர் பெரியோர் வாலிபர் ஒவ்வொருவரையும் கத்த பேர் பெற ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த வாரத்திலே தங்கள் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர்களோடு கூட இருந்து ஆசீர்வத்தின் அநேக பிறந்த நாள் அநேக திருமணம் கண்டு கழிவிடத்தக்கதாக தேவி குடும்பத்திலும் என்று கெஞ்சிடும். இந்த கருத்தை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சரீரத்துக்கு எல்லா பலவீனங்கள் அசதிகள் எல்லாவற்றையும் கத்தை முற்றிலுமாய் நீக்கி நம்ம நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சிடும். தொடர்ந்து உடைய கிருபை கூட இருக்கட்டும். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனுடைய குமாரனாகிய நம்முடைய ஆதரவு இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது பிதா குமாரன் பரிசுத்தாயுமாகிய சர்வ வல்லமை விருந்தின தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. நிறைவு பாடலாக யாவரும் சேர்ந்து பாமாலை பாடல் எண் 265 நீர் திவ்ய வழி இயேசுவே நீர் பாவ நாசர்தாம் என்ற பாடலை பாடுவோம். பாமாலை பாடல் எண் 265.
சங்கீதக்காரனோடு இணைந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் தமது ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு இருக்க கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். God bless you all.